நம்மள சுத்தி இருக்கிறவங்கள்ல நிறைய நெகட்டிவ் குவாலிட்டி பீப்புளை ஏன் நம்ம அட்ராக்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்றேன். 100 இருக்குன்னா 100 ரெண்டு பேர் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா 50-50 ஷேர் பண்ணலாம், 60-40 ஷேர் பண்ணலாம், 80-20 ஷேர் பண்ணலாம், 30-70 அப்படி ஷேர் பண்ணலாம். ஸோ இப்படி எப்படி வேணா ஷேர் பண்ணலாம். ஸோ ஒரு பக்கம் அதிகமாக அதிகமாக இன்னொரு பக்கம் கம்மியாகிட்டே வரும். இதே மாதிரி தான் நீங்க ரொம்ப பெஸ்ட் குட் பர்சனா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க எல்லா பெஸ்ட் குவாலிட்டியும் நம்ம கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 100% ஹானஸ்டி 100% பர்ஃபெக்ஷன் இருக்கணும்னு நீங்க நினைச்சு ரொம்ப இழுத்து பிடிச்சு நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளை எதிர இருக்கிறவங்க அதுக்கு ஈக்குவலா கம்மியான ஹானஸ்டோட கம்மியான பர்ஃபெக்ஷனோட இருக்கிற பீப்புள் தான் இருப்பாங்க. ஸோ இதை தான் என்ன சொல்றது, எம்ப்ரேஸ் தி அதர் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ அவங்க கம்மியா ரெஸ்பான்சிபிளா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அதை ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க அதிகமா எடுக்கிறனால தான் அவங்க கம்மியா ரெஸ்பான்சிபிளா இருக்காங்க. அவங்க டிஸ்ஆனஸ்டா இருக்காங்க அப்படின்னு சொன்னா எல்லா ஹானஸ்டியும் நானே தான் இருக்கணும் அப்படி நம்ம நினைக்கிறதுனால தான் அவங்க டிஸ்ஆனஸ்டா இருக்காங்க. ஸோ இப்போ இதுல என்ன செய்யணும்னா நம்ம ஒரு சின்ன கேள்வி கேட்டுக்கணும். 100% நான் எப்பவுமே ஹானஸ்டா இருக்கேனா அப்படின்னு நம்ம நினைக்கணும். 100% ஹானஸ்டா இருக்க முடியுமா நம்மளால? கண்டிப்பா இருக்க முடியாது. சில இடத்துல சில சமயம் ஹானஸ்டா சொல்ல முடியாது. ஏன்னா உங்க வீட்டு பீரோக்குள்ள எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்கன்னு கேட்டா போய் சொல்லி தானே ஆகணும். சொல்ல முடியுமா கிட்டியாவது நம்ம? அது மாதிரி ஹானஸ்டி அப்படின்றது நான் 100% ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது எதிராளி இருக்கிறவங்க 0% ஹானஸ்டா தான் இருப்பாங்க.